அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சரி, இப்போ கரூரில் கிட்டத்தட்ட 41 பேர் வந்து இறந்துருக்குறாங்க. இந்த சமயம் வந்து விஜய் அவர்கள் அங்கேயே இருந்திருக்கணும், ஏன் சென்னைக்கு வந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இந்த சமயம் விஜய் என்ன சார் பண்ணியிருக்கணும்? விஜய் சந்திகளாலும் அவங்களோட நிர்வாகிங்க போய் அவங்க நேரடியாக பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கணும். அது ஒரு மெயின் தப்பு. ரெண்டாவது கூட்ட நெரிசல். அவர் வந்து இப்போ கர்ப்பிணி முதியவருங்க இதெல்லாம் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மீறியும் அவங்க வந்து போகிறாங்க. அது அவங்களுடைய தப்பு தான். அவர் டீட்டெயிலாக சொல்கிறாரு, மீட்டிங் முன்னாடியே வரக்கூடாதுங்க வேணாங்கன்றாரு. அது அவங்க தெரியாமல் கூட்ட நெரிசலில் போய் அந்தமாரி ஆகிப்போச்சு. ஆனால் அவங்க நிர்வாகி யாருமே இன்னும் போய் சந்திக்கலை. அது தப்பு தாங்க. அது தப்பு. அவர் காலதாமதமாக வந்தது தான் காரணம். அவர் கரெக்டாக 12 மணிக்கு கொடுத்த டைமுக்கு வந்திருந்தால் அந்த பிரச்சனை இல்லை. அவர் வந்து 7 மணிக்கு வராரு. 7 மணிக்கு வரும்போது மக்கள் அதிகமாக கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கண்ட்ரோல் இல்லாமல் அந்தமாரி நடக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நடக்கிறது தான் ஃபஸ்ட்டு. இமேஜ் இப்போ கொஞ்சம் இமேஜின்னு சொல்ல போனோம்னா இப்போ கொஞ்சம் லைட்டாக தப்பாக தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து அதுக்கு விளையாட வந்திருக்கலாம், மீட்டிங்கை முடிச்சிருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இப்போ மக்கள் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி நடத்த தெரியலன்னு எதுவும் சொல்ல முடியாதுங்க. யார் வேணால் கட்சியில் வரலாம், அது அவங்கவுங்க விருப்பம். எல்லாருக்கும் உரிமை உண்டு. கூட்டம் வரவங்கலாம் நம்மளுக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாது. இப்போ நடிகர்ன்ற பட்சத்தில் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க தான். அது நம்மளுக்கு தான் அந்த ஓட்டுன்றது அதை கவரும் பண்ண முடியாது. வரணும். ஆனால் வந்தாலும் அவங்களுக்கு வந்து சில இன்னமும் நெருக்கடி அதிகமாக இருக்குது. அந்த கண்டிஷனை கொஞ்சம் டைட்டாக கொடுத்தாங்கடான்னா கூட்டம் கரெக்டாக நடக்கும். அதை மட்டும் அவர் கொஞ்சம் பார்க்கணும். மற்றபடி அவங்க நிர்வாகிங்க போய் அவங்களை நேரடியாக பார்த்து ஆறுதல் சொல்லணும். அவங்க ஏன் அந்தமாரி சொல்லாமல் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க மறுபடியும் மக்களை செஞ்சு நிர்வாகி அவங்க பேசினா தான் மறுபடியும் மக்கள்கிட்ட போய் அவங்க ஓட்டு கேட்க முடியும். அவர் வந்து எல்லா மீட்டிங்களும் அட்டன் பண்ண முடியும். அது ஒரு தப்பு. கரூர் சம்பவத்தில் கிட்டத்தட்ட 41 பேர் வந்து இறந்துருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னவாகுது? இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டமிட்ட சதி தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டே அறிக்கை சொல்லியிருக்காரு, ப்ரெக்னென்ட் கேர்ள்ஸும் இந்த வயசுக்குள்ளே வரக்கூடாதுன்னு. அதை அவங்க கேட்டிருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் கூட சொல்லியிருக்கலாம். இது அப்பா இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, எல்லாம் அழுகுறாங்க இப்போது. பட் அவங்க சொல்லியிருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. ஸோ இது வந்து ஃபேமிலி சைட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது, கவர்மெண்ட் சைட்லேயும் இருக்குது. இந்த 41 பேர் இறந்ததுக்கு காரணம் போலீஸும் நான் சொல்லுவேன், கவர்மெண்ட்டும் போலீஸும். போலீஸ் ஏன் தடியடி நடத்துச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. இங்கே இருக்கிறதே பாலிடிக்ஸில் இருக்கிறதே மக்கள் தான். ஆனால் அவங்கக்கிட்ட எப்படி வந்து தடியடி நடத்தலான்ற ஒரு காமன் சென்ஸே இல்லாமல் நடத்தியிருக்காங்க. போலீஸ் ஒழுங்கான அறிக்கையே கொடுக்கல. ஏற்கனவே அங்கே ஒரு பொலிட்டிஷியன் நடத்தியிருக்காங்க, பேரணி நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட் வந்து நாகையில் போனார், நாகப்பட்டினமில். அப்போ எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு தெரிஞ்சவங்களுக்கு எவ்வளோ பெரிய இடம் கொடுக்கணும்னு தெரியாதா? சில பேருக்கு வந்து இமேஜ் குறைஞ்சிட்டு தான் இருக்குது, சில பேருக்கு தான் நல்ல அவருக்குன்னு உண்மையாக நினைக்கிறாங்கல்ல. கொஞ்சம் படிச்சிருக்கவங்க, எஜுகேஷனில் இருக்கவங்களாம் கொஞ்சம் நல்லாவே தான் நினைக்கிறாங்க. சில பேர் வந்து இப்போது 41 பேர் இறந்துருக்காங்கன்னா அந்த 41 பேரோட ரிலேட்டிவ்ஸு, ஃபேமிலி, இவங்கள வச்சு அவங்க பாதிக்கப்படுறாங்க. அந்த 41 பேரும் இப்போ காசு யாருக்கு கொடுக்குறாங்க? நிவாரணம் பண்ணி கொடுக்கும்போது 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறாங்கன்னா இவங்க தான் இவங்க தான் அவங்களுக்கு வந்து கடவுள் போல் தெரிவாங்க. ஸோ அந்த ஓட்டெல்லாம் இவங்க வர்றதுக்காக இதை பண்ணுறாங்களோன்ற ஒரு இது எனக்கு இருக்குது. அவருக்கு கட்சி வந்து இன்னும் ஒரு முழுசாக ஒரு தெளிவு கிடைக்கலையோன்னு தோணுது. அவங்க கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதுதான் பாலிடிக்ஸ்னு சொல்லி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். மக்கள் கூட்டம் வரும். பட் வந்து போலீஸும் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கொடுக்கணும். இதுதான் ஸ்பேஸ்னு கொடுத்தா தான் முடியும். ஒரு சின்ன இடத்துல கண்டிப்பாக ஒரு பிரச்சாரம் நடத்த முடியாது. அவருக்கு இருக்கிறது பெரிய ஃபேன் பேஸ். ஒரு சாதா ஒரு ஆக்டராக அவர் வந்தாருனாலே ஒரு 50,000 பேர்கிட்ட வரும்போது, ஒரு பிரச்சாரத்துக்குன்னு வரும்போது கண்டிப்பாக குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வரும். கவர்மெண்ட் தான் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ கரூர் பிரச்சனையில் வந்து கிட்டத்தட்ட 41 பேர் வந்து இறந்துருக்குறாங்க. இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் வந்து இதை விட நல்ல இடமாக தேர்வு செய்து அவர் வர கூட்டத்தை அனுசரித்து அவர் ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கணும். அல்லது அரசாங்கமாவது அவருக்கு ஒரு வர கருவூரை பார்த்துட்டு அவங்க அதுக்கு தகுந்தமான இடத்த தேர்வு பண்ணி கொடுத்துருக்கணும். இதில் நம்ம 2 தரப்பையுமே நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கனால நம்ம யார் தப்பு செஞ்சாங்க யார் சரியாக செஞ்சாங்கன்றதை சொல்ல முடியாத சூழ்நிலை தான் இருக்கணும். நம்ம
அது அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறணும். ஸோ அதை வந்து நம்ம யாரையுமே குறையாக சொல்ல முடியாது. அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான பொது விஷயங்களில் வரும்போது கூட்டம் கூடுதலாக வரும். ஏன்னா இப்போ அவருக்கு ஏற்கனவே இதுவரைக்கும் முன்னாடி நடந்த எல்லா இடங்களும் கூட்டம் அளவு எதிர்பார்த்த விட கூடுதலாக வந்திருக்கு. அதை அனுசரித்து அவங்க தான் வீட்டில் வந்து அவங்களுடைய வீட்டு பெண்களை பாதுகாத்துருக்கணும். அது வீட்டில் உள்ளவங்க சில தவறாக தான் நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து சம்பவம் நடந்து முடிஞ்ச அப்புறம் அங்கே இல்லாமல் உடனே வந்து கிளம்பிட்டாரு. ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களெல்லாம் பார்க்கலன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு வகையில் அது தவறுன்னு தான் எனக்கும் தோணுது. சாதாரண ஆமாம் சாதாரண நம்ம பொதுஜனமாக இருந்து பார்க்கும்போது அது தவறுன்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு விஜய் அவர்களுக்கு இதே மாதிரி கூட்டம் வருமா? அது வந்து எதையுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. தனி ஒரு மனிதனுடைய விருப்பு வெறுப்பு வந்து நம்ம ஒட்டுமொத்த மனிதர்கள் நம்மளை மாதிரியே இருப்பாங்கன்றதை நம்ம தீர்மானிக்க முடியாது. ஸோ அதை இனி வரும் கூட்டங்களை வச்சு தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும். இல்லை, அது ஏகதேசம் குறைகிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா தவறுங்கிறது ரெண்டு பக்கமே இருக்கனால பொதுமக்கள் அதை புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், கரூர் பிரச்சனை வந்து 41 பேர் வந்து இறந்துருக்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து விஜய் அவர்கள் அங்கேயே இருந்திருக்கணும், ஆனால் அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த இந்த தமிழக அரசு வந்து இந்த மாநாட்டு இந்த நிகழ்ச்சிக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டாங்க. இது முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் என்னென்னா, அவங்க கேட்ட முதல் பக்கம் அவங்க கேட்ட இடம் நல்ல விலாசமான இடம், அதை கொடுக்க மறுத்து குறுகலான இடத்த கொடுத்து அதுக்கான ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம், முறையான பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்காததோட அடுத்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸு போக்குவரத்துக்குன்னு சரியான ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கல. அது ஒன்று. சரியான தண்ணி வசதி செஞ்சுக்கலாம். இது விஜய் சைடில் இருந்தும் ஒரு முக்கியமான ஒரு குறை இருக்குது. காலையில் 12 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் அவங்க காக்க வச்சு சாப்பாடு இல்லாமல் இது ஒரு சின்ன குறை இருக்குது. இதை அவர் அடுத்தடுத்த கூட்டங்களில் அவர் திருத்திக்கிறது நல்லது. ஆமாம், லேட்டாக வந்தது ஒரு காரணம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 12 மணிலேருந்து காத்திருக்காங்க. இது இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இவர் அதை கண்காணித்து இந்த எந்த அளவில் ஏற்பாடு நடந்திருக்கு, என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத அவர் முன்கூட்டியே வந்து அவங்க டீம் வந்து விசாரித்து ஒரு முன்னோட்டம் பார்த்து அதை ஏற்பாடு செஞ்சுருக்கணும். இதை அவங்க செய்ய தவறிட்டாங்க. தமிழக அரசுலேயும் குறை இருக்குது. ஆமாம், ஹாஸ்பிட்டல் வந்திருக்கலாம். ஏன்னா அத்தனை பேர் வந்து உயிரிழந்த ஒரு சூழலில் இவரை பார்க்கத்தான் அவங்க அத்தனை பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ இவர் என்ன சூழ்நிலை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் இவருக்கு ஜெட் பிரிவு பாதுகாப்பு இருக்குது. இவர் அந்த பாதுகாப்பை பயன்படுத்தி நேராக வந்திருக்கலாம், வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம். வந்து அவரோட தொண்டர்கள் அவரோட கட்சிக்காரங்களுக்கு இது ஒரு ஆதரவாக இருந்திருக்கும். வந்து பார்த்துருக்கணும் முறைப்படி. ஏன்னா நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க, எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க, அண்ணாமலைஜி வந்திருக்காரு, இன்னும் திமுக அமைச்சர்கள்லாம் வந்திருக்காங்க, எத்தனையோ வந்து பார்த்துருக்காங்க. முக ஸ்டாலின் கூட வந்து பார்த்துருக்காரு. இவ்வளோ பேரை வந்து பார்த்துருக்கும்போது அவரும் வந்து பார்த்துருக்கணும். ரெண்டாவது என்னென்னா, இவர் சார்ந்த அரசியல் கட்சி, இவர் சார்ந்த நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வந்து ஏன் இந்த பதில் கூட ஒரு ஆறுதல் கூட சொல்ல கிடையாது? ஏன் சொல்லலை? சொல்லியிருக்கணும் இல்லையா? ஏன் சொல்லலை? இப்போ செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க தொண்டர்கள் மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஏமாற்றம், பின்னடைவு. பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இது ஒரு பெரிய பின்னடைவு, ஏமாற்றம். இது இமேஜ் குறைய வாய்ப்பில்லை. ஏன்னா இது அவர் சைடு தவறுகள் அதிகமாக கிடையாது. ஏன்னா இது தமிழக அரசோட தவறுகள் நிறையா இருக்குது. அவரோட சைடு தவறு 10% இருந்தாலும் இவர் 90% கவர்மெண்ட்டோடது இருக்குது. இல்லை, அதில் இன்னும் அவர் பாடம் படிக்கணும். இன்னும் நிறைய பாடம் படிக்க வேண்டியது இருக்குது. கட்சி எப்படி நடத்தணும், எப்படி நிர்வாகம் பண்ணணும், தொண்டர்கள் எப்படி வழி நடத்தணும், இது இன்னும் நிறைய அவர் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. சார், இப்போ கரூர் சம்பவத்தில் வந்து கிட்டத்தட்ட 41 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் சார்? இந்த சமயத்தில் விஜயால் அவரால் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு முடியாது. ஏன்னா அவர் வந்து மேலே இருந்திருப்பார், சரௌண்டிங் கூட்டம் வந்து அதிகமாக இருந்ததுனால போலீஸ் கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கணும். அவர் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. ஆனால் எல்லாத்தையும் போய் பார்த்துருக்கணும். ஒரு எட்டு பார்த்து எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுருக்கணும். இன்னும் அவர் போகாமல் இருக்காருன்னு நினைக்கிறேன். அது போய் பார்த்தா நல்லாயிருக்கும். நார்மலாக ஒரு ஆக்டரை வந்து பார்க்குறதுக்கு கூட்டம் கூட தான் செய்யும். அதை கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பு வந்து போலீஸ்க்கு மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் போலீஸ் தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். கூட்டம் அதிகம் வருதுன்னா அதை தடுத்து நிறுத்தி பார்த்து அதுக்கான சூழ்நிலை உருவாக்கியிருக்கணும். அவங்க உருவாக்குறது அவங்களோட மிஸ்டேக்னு தான் நினைக்கிறேன்.
கவர்மெண்ட். அது அப்படியெல்லாம் இல்லை, ஏன்னா அவர் புதுசு, கட்சிக்கு புதுசு. இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. எல்லாம் அவரும் கற்றுக்குருவார்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கற்றுக்கிறணும். அரசியல் கற்றுக்கிறது இன்னும் ஈஸி இல்லை, அதை கற்றுக்கிறணும் அவர். இன்னும் கூட்டம் சேர்ந்துருக்கும், மறுபடியும் அங்கேயும் கூட்டம் சேர்ந்துருக்கும். பார்ப்பார் எப்படி இந்த மற்ற பிரச்சனைக்கெலாம் போய் தெரியாமல் போய் பார்த்தாரோ அதுமாதிரி பார்க்கலாம் மேபி. இப்போ கரூர் சம்பவத்தில் வந்து 41 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் அவரோட இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரோட கெரியரை. அவர் பண்ணது வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. மற்றபடி அவரோட இதுக்கப்புறம் தான் ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ண போகிறான்றது நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்பாட்டில் இருக்கும்போது அந்த சடனாக வந்து பண்ணால் இன்னும் அங்கே அதிகமாகிடும். அந்த இடத்துல அப்படி வந்தால் இஷ்யூ ஆகிடும், திருப்பி இஷ்யூ ஆகிடும், திருப்பி அதை வந்து பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கிறது தான் கொஞ்சம் சரியான தீர்வாக இருக்கும். ஏன்னா வந்து போலீஸ் ப்ரொடக்ஷன் வந்து எண்ணிக்கையை சொல்கிறாங்களே தவிர அவங்க ப்ரொடக்ஷன் அவங்க சரியாக கொடுக்கலன்னு தான் பார்க்குறேன். பட் என்னென்ன என்ன நடந்ததுன்ட்டு சிபிஐ விசாரணை வச்சா தான் தெரியும். ஆமாம், இல்லை அவர் பார்க்கணுன்னு ஆசையில் தான் போயிருக்காங்க. அது விபத்து நடந்திருக்குன்னா அது கூட்டம் அவ்வளோ நெரிசல் அது. பட் தவிர்த்திருக்கலாம் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்ட்டு. பட் அவங்க பார்க்கணுன்னு குழந்தைங்க ஆர்வமாக இருக்கும்போது நம்ம கூட்டிகிட்டு போகாமல் இருக்க முடியாது. சார் கொஞ்சம் கூட பாதிப்பே வராது. கொஞ்சம் ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும், கண்டிப்பாக வரும். அது அப்படிலாம் இல்லை, அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஆல்ரெடி. அவர் ஃபஸ்ட்டுலேருந்தே ஒரு ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்காரு. கட்சி ஆரம்பித்தது இப்போ தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு அவர். போக அவர் நல்லா பண்ணுவார். அது வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அவங்க வரக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவர் வந்து மீண்டு வருவார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது.